ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கவின் கிங்டம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கவினோட புது படம் அப்டேட் வந்திருக்கு. அது என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் யார் டேரக்டர் என்னங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம கவின் கிங்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போயிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலையை நம்ம லவ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது ஒரு ரூட்டில் நம்மளை அப்படியே கூட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான். எப்போ போலும் கூட இருங்க, எல்லாருமே நல்லா இருக்கும். நம்ம கவின் வந்து புதுசாக ஒரு படம் வந்து கமிட் ஆயிருக்காரு. அதோட அப்டேட் வந்து இன்னைக்கு ஈவினிங் தான் வந்துச்சு. ஏற்கனவே நம்ம கவினுக்கு வந்து கிஸ்து, மாஸ்க்கு, நயன்மாம் படம், அதுக்கப்புறம் வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ் கூட ஒரு படம் வந்து கிருஷ்ணா கூட நடிக்கிறாரு. ஸோ 4 படம் லைனப்ஸில் இருக்குது. அதை தொடர்ந்து வந்து இப்போ இன்னொரு படம் வந்து கமிட் ஆயிருக்காரு. யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்டாட்டி மூவி டைரக்டர் ராம் சங்கையா அவர் கூட வந்து இப்போ வந்து நம்ம கவின் வந்து கமிட் ஆயிருக்காரு. இந்த மூவியோட பூஜை பிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கவின் அண்ட் ராம் 2 பேரும் சேர்ந்து நிற்கிற மாதிரி, கோயிலில் நிற்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம யார் வந்து ப்ரொடியூசர்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ் அவர் தான் வந்து திரும்பி நம்ம கவின் படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ரூரல் சப்ஜெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வேட்டையனை வந்து திருப்பி பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கவினுக்கு வந்து இது வரைக்குமே வந்து வேட்டையன் ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து வேட்டையன் ஃபேன்ஸ்க்கான படமாக இருக்குன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ இந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் வந்து ஃபீமேல் லீடு அதெல்லாம் யாரும் தெரில. இனிமேல் தான் நிறைய அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ் வந்து கவின் கூட ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. டேரக்டர் வந்து கிருஷ்ணா, 10 தலை எடுத்த டேரக்டரு. ஸோ அவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம ராம் சங்கையா அவங்க கூடவும் படம் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து கவினோட 2வது ஃபிலிமாக இருக்கணும் வித் பிரின்ஸ் பிக்சர்ஸ் கூட. ஆனால் கிருஷ்ணா கூட சைன் பண்ண ப்ராஜெக்டோட அப்டேட் எதுவுமே வந்து வரவே இல்லை. ஸோ இந்த அப்டேட் தான் வந்து வந்திருக்கு. ஸோ அதுவும் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் நினைக்கிறேன். நம்ம கவின் வந்து நிறையா டேரக்டர்ஸ் கூட டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட்ஸோட செமையாக வந்து கமிட் ஆகிறாரு. ஆனால் படம் ரிலீஸ் பண்ண தான் வந்து லேட் ஆகிடுது. ஸோ அதையும் கரெக்ட் டைமுக்கு சொன்ன டேட்டுக்கு கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வரப்போகிற மாஸ்க்கு, அதுக்கப்புறம் ஹாய், அதுக்கப்புறம் இந்த படம் எல்லாத்துக்கும் வந்து கரெக்டான அப்டேட்டோட கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா வந்து கவினுக்கு வந்து செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், செம க்ரோத்தாக இருக்கும். ஸோ நம்ம கவினுக்கு வந்து இப்போ 5 மூவி வந்து லைனப்ஸில் இருக்குது. ஸோ நம்ம கிஸ் மூவி அப்டேட் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ஸோ தேட்டர்லேயும் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறையா அப்டேட்லாம் கவின் மூவிலேருந்து நிறையா வரப்போகுது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கவின் கிங்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.